போகர் 7000 முதற் காண்டம். சித்தர்களின் பிரபஞ்சம். சமாதியில் போகர் கண்ட கோடான கோடி சித்தர்கள். நுழைந்திட்டே நிருவிகல்ப மிரையான யோகி, நேரஞ்சு தனித்தனியே கோடி சித்தர். குழைத்திட்டு தெவிட்டாதே பார்த்து நின்றேன், சித்தாணியுனக்கு எந்நாள் ஆச்சதென்றார். குழைந்திட்டு கொடியறுத்து மாச்சதென்றேன், நொறிய தளஞ்சித்தி பாரென்றார்கள். மழைத்திட்டு நுழைந்தேன் பின்னோர் அண்டத்தில், மகத்தான சித்தர்களுக்கு கைகூப்பினேனே. இந்த வீடியோவில் நிர்விகல்ப சமாதி நிலையில் போகர் கண்ட சித்தர்களின் பிரபஞ்சம் பற்றிய ரகசியத்தை வெளிக்கொள்வோம். இந்த பாடலை விளக்கும் முயற்சியில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் ஒரு மாணவனாக கருதி பொறுத்தருளுங்கள். தியானத்தின் உச்ச நிலையில் வேறு ஒரு பிரபஞ்சத்திற்கே செல்ல முடியுமா? போகரின் இந்த பாடல் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. நிர்விகல்ப சமாதி என்பது எண்ணங்களற்ற பிரபஞ்ச உணர்வோடு ஒன்று கலக்கும் ஒரு உயர்நிலை தியானம். போகர் தனது வாசியோக பயிற்சியால் குண்டலினியை எழுப்பி சுழுமுனை நாடி வழியாக சகஸ்ராரத்தை அடைகிறார். அப்போது அவர் கோடிக்கணக்கான சித்தர்கள் வாழும் ஒரு தனிப்பட்ட பரிமாணத்தையே காண்கிறார். கொடியறுத்து மாச்சதென்றேன் என்பது கர்ம வினைகள் அருந்து பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட்ட நிலையை குறிக்கிறது. இது நவீன குவாண்டம் இயற்பியல் கூறும் பல உலக கோட்பாடு மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் போன்றது. சித்தர்கள் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு தளங்களில் இயங்கும் ஆற்றல் வடிவங்கள். சித்தர்களின் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை மேலும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த பாடல் விளக்கும் நிர்விகல்ப சமாதி பயிற்சியின் இறுதி நோக்கம் நம்முடைய இந்த பௌதீக உடலின் எல்லைகளை கடந்து பிரபஞ்சத்தின் பல பரிமாணங்களில் பயணிக்க வைப்பதாகும். கர்ம வினைகளை அறுத்து காலத்தையும் இடத்தையும் வென்று மகத்தான சித்தர்களுடன் ஒன்று கலந்து பேரின்ப பெருவாழ்வு வாழ்வதே இதன் லட்சியம். இதுவே காயகல்பத்தின் ஆன்மீக உச்சநிலை. நிர்விகல்ப சமாதி. நன்றி. ஓம் சித்தர்கள் நமக. வாழ்க வளமுடன்.